செய்திகள் தொடர்கின்றன. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது சேலம் நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் புகார் அளித்தார். அதில் அண்ணாமலை தமிழக மக்களிடையே மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் பொய்யான தகவலை பரப்பி வருகிறார் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இரு சமூகத்திற்கும் இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையிலான பிரிவுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அரசின் அனுமதி பெற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து சமூக ஆர்வலர் அளித்த புகாரின் பேரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர அரசின் செயலாளர் நந்தகுமார் அனுமதி அளித்துள்ளார். இதன் நகல் தற்போது சேலம் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அனுமதி நகல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் வழக்கு தொடர்பாக அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எத்தனை வழக்குகள் போட்டாலும் பேசுவதை நிறுத்த மாட்டேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. 17வது IPL தொடர் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் அரங்கேறுகின்றன. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் மாலை 3:30 மணிக்கு தொடங்கிய 61வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸும் முன்னாள் சாம்பியன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டது. அதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர்களாக ஜோஸ் பட்லர், ஜெஸ்வால் ஆகியோர் களமிறங்கினர். சிறப்பாக விளையாடிய தொடக்க விக்கெட்டிற்கு 43 ரன்கள் சேர்த்த நிலையில் ஜெஸ்வால் 24 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். தொடர்ந்து பட்லர் 21 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். சென்னை அணி சார்பில் சிறப்பாக பந்து வீசிய சிராம்ஜீத் சிங் 3 விக்கெட்டும் சுதார் தேச்பாண்டே 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். தொடர்ந்து 142 ரன்கள் இலக்குடன் சென்னை அணி விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றனர். நன்றி, வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. 17வது IPL தொடர் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த தொடரில் இன்று இரவு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெறும் 62வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதுகின்றனர். இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டது. அதில் டாஸ் வென்ற டெல்லி அணியின் கேப்டன் அக்சர் பட்டேல் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர்களாக விராட் கோலி, பாப் டு பிளாசிஸ் ஆகியோர் களம் இறங்கினர். தொடக்கத்தில் முகேஷ்குமார் பந்து வீச்சில் டூப்ளெசிஸ் 6 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் அதிரடியாக விளையாடிய விராட் கோலி 13 பந்துகளில் 27 ரன்கள் எடுத்து இசாந்த் சர்மா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து ரஜத் படிதார், வில் ஜாக்ஸ் இருவரும் சிறப்பாக விளையாடி ரன்களை குவித்தனர். பந்துகளை பவுண்டரி, சிக்ஸருக்கு பறக்க விட்டனர். அரை சதம் அடித்த ரஜத் படிதார் 32 பந்துகளில் 52 ரன்னுக்குள் ஆட்டமிழந்தனர். பின்னர் வில் ஜாக்ஸ் 29 பந்துகளில் 41 ரன்னுக்குள் வெளியேறினார். தொடர்ந்து வந்த கேமரூன் கிரீன் 32 ரன்கள் எடுத்தார். இறுதியில் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு பெங்களூர் அணி 187 ரன்கள் எடுத்தது. டெல்லி சார்பில் கலில் அகமது, ரசிக் சலாம் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து 188 ரன்கள் இலக்குடன் டெல்லி அணி விளையாடியது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜை, பங்குனி உத்திர திருவிழா, ஓணம் போன்ற நாட்களிலும் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். இவை தவிர தமிழ் மாதத்தின் 5 நாட்கள் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதன்படி வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை வருகின்ற 14ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. தந்திர கருடரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார். 15ஆம் தேதி முதல் தினமும் அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நிர்மாலிய தரிசனம், கணபதி ஹோமம், நெய் அபிஷேகம், உஷ பூஜை, உச்ச பூஜை, தீபாராதனை, புஷ்பாபிஷேகம் உட்பட பல்வேறு பூஜை நடைபெறுகிறது. 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தந்திரி மகேஷ் மோகனரு தலைமையில் படி பூஜை, உதயாஸ்தமனம் பூஜை, கள பூஜை,
களபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். 19ஆம் தேதி ஆத்தாலய பூஜைக்கு பிறகு அரிவாசன பாடல்கள் இசைக்கப்பட்டு இரவு 10:30 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும். பக்தர்கள் வழக்கம் போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.